ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள டெரிக் மஹிந்திரா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஈவிஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்டில் 2024 நவம்பரில் லான்ச் ஆகி 2025 ஜனவரி ஃபெப்ரவரியில் வந்து டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார் தான் மஹிந்திரா XEV9e. ஸோ அது வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பயங்கரமான ரக்கட்டான ஒரு கோப்பை எஸ்யூவி டைப் டிசைனில் சூப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 59 kWh as well as 79 kWh. 59 kWh வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 542 கிளைம் பண்ணுறாங்க. 79 வந்து 656 kW இது ரேஞ்ச் வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர்பான கிளாஸ் லீடிங் 207 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், கிளாஸ் லீடிங் 663 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. 5 சீட்டர் கோப்பை எஸ்யூவி, எலக்ட்ரிக் எஸ்யூவி. இன்னொன்று இதில் பவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 59 kWh வந்து 228 bhp as well as வந்து 380 Nm ஆஃப் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. அது போக இந்த 79 kWh பார்த்தீங்கன்னா 282 bhp as well as வந்து 380 Nm ஆஃப் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து இதில் வந்து அடாஸ் பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 வச்சுருக்காங்க. அது போக 7 ஏர்பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டர் த பாடி ஃப்ளோர் பிளானில் வச்சுருக்காங்க. அது போக வந்து ஒரு சிங்கிள் மோட்டார் சின்க்ரனஸ் மோட்டார் வந்து ரியர் ஆக்சிலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான ஒரு டயர் சைஸும் கொடுத்துருக்காங்க. 245 55 R19 டைமண்ட் கட் ஆரோ அலாய் வீல்ஸ் அந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது, பட் ஃபுல் கிளாஸ் நீங்கள் ஃபுல் கிளாஸ் ரூஃபாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு இன்ஃபினிட்டி ரூஃப்னு சொல்கிறாங்க. பைஜெனான் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க LEDயில். இந்த காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடாஸ் லெவல் 2ஓட கேமரா அண்ட் சென்சார்ஸ், அது போக ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக் அண்ட் ப்ரெசன்ஸான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்ல போல்ட் அண்ட் அக்ரெசிவ் அண்ட் ரொம்ப டைனமிக்கான ஒரு சூப்பர்பான ஃப்ரண்ட் பேனட் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே ஒரு கனெக்டட் DRLs கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் கவுண்டரிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. LED ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த மஹிந்திராவோட எலக்ட்ரிக் லோகோ கொடுத்துருக்காங்க. அது கீழே அந்த ஏர் டேம்பில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அந்த கிரில்லில் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து ரோட் போர்ஷன் ஆஃப் ஃப்ரண்ட் கிரில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேடாரும் கொடுத்துருக்காங்க. அடாஸோட ரேடார் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. பம்பர்லேயே ஒரு சின்ன பாடி கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஒரு சின்ன பாடி பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட அண்டர் சேசிஸ் எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்க. ஃபுல் அண்டர் பாடி ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 207 mm ஒரு கிளாஸ் லீடிங் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. இப்போ இதோட காரோட டயர் சைஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஒரு மேசிவான டயர் சைஸ்ன்னு சொல்லலாம். பாருங்கள் 245 55 R19 கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. ஒரு டியூல் டோன் டைமண்ட் கட்டில் அது உங்களுக்கு ஆரோ அலாய் வீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை இந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி வந்து கூட்டி கொடுக்குற மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் ஆரோ அலாய் வீல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட கிளாடிங் அண்ட் பம்பர் கிளாடிங் அண்ட் வீல் ஆர்ச் கிளாடிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பம்பர் கிளாடிங். அது போக பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ளாசி பிளாக் ஃபினிஷில் ஒரு கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது கோப்பை ஏசினால அவங்க கண்டிப்பாக கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்தாகணும். சரௌண்ட் த பாடி கிளாடிங், அதுபோக ரியர் வீல் ஆர்ச் as well as வந்து ரியர் பம்பர்லேயே கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இது பேக் 3னால அந்த பேக் 3யோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபிள் ORVMs அது பாடி கலரில் இருக்குது. அதிலே 360 கேமரா செட்டப்பும் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. பி பில்லர் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட் ஸ்க்ரீனோட அழகாக அந்த கோப்பை டைப் டிசைனில் வந்து மவுண்ட் பண்ணி ராப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. லோவர் விண்டோ லைன்லாம் திக்கான ஒரு க்ளாசி பிளாக் லைன் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஒரு ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட ரூஃப் பற்றி பார்த்துடலாம். ரூஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்ஃபினிட்டி ரூஃப்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த சன்லைட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் கிளாஸ் அந்த ரூஃப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ரூஃப்க்கு பின்னாடி அழகாக ரியர் எண்டில் ஒரு பாடி கலர் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பாய்லர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாக கிளாஸு பார்த்தீங்கன்னா ஹைமவுண்ட் ஸ்டாப்லாம் அது கீழே வந்து ரியர் டிஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அழகாக அந்த கோப்பை டைப் டிசைன்னால அந்த பூட் லிட்டோட அழகாக அவங்க அந்த ரியர் கிளாஸை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பாக. நெக்ஸ்ட் இந்த டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்பிளிட் LED டைப் டெயில் லேம்ப்ஸ் வித் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த பூட் லிட்டோட சின்ன ஒரு ஷார்க் ஃபின் மாதிரி அழகாக அது ஒரு ஸ்பாய்லர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. அந்த மஹிந்திராவோட அந்த இது கொடுத்துருக்காங்க.
கேமரா இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கேமரா அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பாய்லருக்கு மேலே. அது போக அந்த மஹிந்திராவோட எலக்ட்ரிக் ட்வின் பீக் லோகோ கொடுத்துருக்காங்க. XCV9 அந்த பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. லோட் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸு, ரியர் ஃபாக் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சன்சாஸும் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த லோவர் போர்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு பாடி கலர்டு பிளாக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கிட் பிளேட் மவுண்ட் பண்ணியிருக்கிறது ஈஸியாக தெரியறதுக்காக ஒரு க்ரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. 9E வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் ஃப்ளோரில் வந்து பேட்டரி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ரியர்லையும் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான ஒரு ட்ராவலிங் கம்ஃபர்ட் அந்த காரில் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்த்தலாம். நல்ல இந்த ஃப்ளஷ் டைப் அந்த பாப்அப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டோர்லாம் செம்ம வெயிட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட அந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 16 ஸ்பீக்கர் ஹார்மன் டால்பி அட்மாஸ் அந்த ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை பாருங்கள். எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அங்கேயே வந்து அந்த ஹார்மன் கார்டோம் அந்த ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6-way எலக்ட்ரிக்கல் டேசபிள் டிரைவ் சீட் கொடுத்துருக்காங்க. அதில் இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் தேர் சப்போர்ட், லம்பா சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ்லாம் கொடுத்து சூப்பர் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒரு நார்மல் ஒரு டேங்கி பேல் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் எஃபெக்டில் ஒரு 3 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. 12.3 inches 3 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் இருக்குது, அப்புறம் சென்டருக்கு, அப்புறம் கோ பேசஞ்சருக்கு 3 கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், ட்விட்டர்ஸ், அது போக உங்களுக்கு வந்து அந்த பேசஞ்சருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரியர் டோர்ஸ் வந்து உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பாடியிலே உங்களுக்கு ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் பேனல்லே ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ரியர் சீட்ஸ் பாருங்கள், எவ்வளோ வைட் அண்ட் ரிக்ளைனபிளாக இருக்குது பாருங்கள். 4 பேசஞ்சர் உட்காந்து போயிடலாம் பாருங்கள். அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது எக்ஸ்பேண்டபிள் பார்சல் ட்ரே, நீங்கள் வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி ஓப்பனில் விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்சல் ட்ரேயாக கொடுத்துருக்காங்க. இது 7 ஏர்பேக் வேரியன்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த குவார்டர் கிளாஸுமே இருக்குது. அங்கேயுமே உங்கள் ஏர்பேக் செட்டப், அந்த கர்டன் ஏர்பேக்ஸோட செட்டப் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் பக்கத்துலேயே கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் ரெண்டுக்கு. அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் அந்த இது IRVM கொடுத்துருக்காங்க. அது கீழே ட்ரிபிள் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் ராப் கியர் நாப். அது போக உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதில் ரியர் AC வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு லெக் ரூம் அண்ட் சூப்பர் வைடான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட ஸ்பேஷியஸான ஒரு ரியர் சீட்ஸ்ன்னு சொல்லலாம்ங்க இந்த காரில். நெக்ஸ்ட் இந்த காரோட டேஷ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒரு பேல் க்ரீன் சொல்லலாம், லைட்டான ஒரு க்ரீன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஒரு யூனிக்காகவும் இருக்குது டிசைனு. இந்த காரோட இன்டீரியர்ஸில் மற்றபடி சொல்லணும்னா ஒரு 12.3 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது, ஒன்று வந்து சென்ட்ரல் கன்சோலில் இருக்குது, இன்னொன்று வந்து கோ பேசஞ்சர் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், அதிலே உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் இந்த இன்ஃபினிட்டி மிரர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். அது போக டியூல் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். கியர் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்டானிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பார்சல் அந்த இது டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட்டாக இருக்குது. அதிலே உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு, ஒரு மேசிவான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதில் கூலிங் எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் லெதர் அப்போல்ஸ்ட்ரி மாதிரி சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்சஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு அந்த ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், லேன் வாட்ச் அசிஸ்ட், அது போக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், ஏன்னா அதாவது லெவல் 2 இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லா ஃபீட்பேக்ஸையும் அதில் கொடுக்கும். அது போக பாருங்கள் பெடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, இலிமினேட்டட் லோகோ இருக்குது, ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் 2 spokesல இருக்குது, ஃபுல் லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. அது மாதிரி எலக்ட்ரிக் பூட் லீடுங்க. ஒரு சின்ன பட்டன் இருக்குது, அது இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஒரு மேசிவான 663 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு காரில் வந்து ஒரு கோப்பை ஏசியில் பாருங்கள், என்ன ஒரு 2 ஃப்ரிட்ஜ் ஏற்றிடலாங்க. 2 ஃப்ரிட்ஜ் 2 வாஷிங் மிஷின் ஏற்றலாம், அந்தளவுக்கு இருக்குது. பார்சல் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அந்த தனியாக செப்பரேட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க அது பாக்ஸில். பாருங்கள், அந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. அவங்க காஸ்ட் கட்டிங்கே பண்ணல. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 24-25 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் வந்து ஒரு 35 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் நெக்ஸ்ட் EVஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு எலக்ட்ரிக் பூட்டில் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து பூட் வந்து பாருங்கள், ஐ திங்க் தப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் கரெக்டாக இருக்குது. நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த இது வந்து பூட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த கார் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் SUVஸ்ன்னு எலக்ட்ரிக் SUVஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கார் பிடிச்சிருந்துச்சு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.